ஞானம் பற்றி நேத்து பேசுனேன். கனப்படுத்தல் நடக்கிறவங்க ஞானத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னு. ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். பேய்தனத்தின் வாரிசுகள் யாரு தெரியுமா? பிள்ளைகள். மன்னிக்க மட்டும் மாட்டேன், மன்னிக்க முடியாது, என்னால முடியவே முடியாது. அதை மட்டும் பேசாதீங்க, என் பக்கம் என்ன நியாயம்னு கேளுங்க. அதுதான் லௌகீகம். மன்னிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருதயம் அப்படியே இருக்கும், அப்படியே ஸ்டோரி ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்த்ததாச்சும் ரெண்டாவது பேசிடலாம் அப்படின்னு தோணும். அது லௌகீக ஞானம். அடுத்த ஞானம் என்னதுன்னு சொல்லியிருக்கு? ஜென்ம சுபாவத்துக்கு. ஜென்ம சுபாவம் ஞானம் எப்படின்னா, ஏதாச்சும் இவங்களை பண்ணி பழி வாங்கணும்பா, சும்மா இதை விட்டுறக்கூடாது, இந்த கேஸ ஏதாச்சும் பண்ணணும், இவங்களுக்கு யாராச்சும் பண்ணா அவங்க கூட சேர்ந்து நானும் ஏதாச்சும் பண்ணணும், இந்த பழி வாங்கணும் என்ற இடத்துக்கு இருதயம் வந்துடும். அடுத்த லெவல். மூணாவது பேய்த்தனத்துக்குரியது அப்படின்னு இருக்கு அந்த ஞானம். பேய்த்தனத்துக்குரிய என்னன்னா, அவன் செத்தா என் காதுல அப்படியே அவனை பத்தி கெட்ட செய்தி கேட்க மாட்டேனா, ஏதாச்சும் ஒண்ணு அவங்க குடும்பம் வீணாம போச்சுன்னா, பாத்தீங்களா அன்னைக்கே நான் சொல்லல, கர்த்தர் தான் இதை பண்ணாரு, கர்த்தர் தான் பண்ணாரு. எந்த கர்த்தர் பண்ணாரு? லௌகீகம், ஜென்ம சுவாபம், அதெல்லாம் அவங்களோட வாரிசு. அவங்க எல்லாம் பிள்ளைகள், என் வாரிசுடா அப்படின்னு சொல்லும் மனத்தாங்க. ஆனா கனப்படுத்தல் இருக்கிறது ஞானத்துல நடந்து கொள்ற வாரிசு எப்படின்னா, ஞானமா இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், சொல்லுங்க, பின்பு சமாதானமும். அதெல்லாம் சுத்தமா இருக்குமா, தூய்மையா இருக்குமா. ரெண்டாவது சமாதானம் அதுல இருக்குமா. அதை உச்சரிங்களேன் உங்க வாயில. சமாதானமும், சமாதானம், சுத்தமுள்ளதும், சுத்தம், சாந்தமும், இணக்கமுள்ளதாயும். இதை விரும்புங்க, இது உங்களுக்குள்ளதான் இருக்கு. பிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் நமக்குள்ள வேரோடு பிடுங்கப்படட்டும். நீ விவேகி அப்படின்னு சொல்றீங்கன்னா, தயவு செய்து யார பத்தியும் பேசக்கூடாது. எல்லாருமே தேவசாயல். உன் நீதியை கர்த்தர் பட்டப்பகலை போல விளங்கச் செய்வார்.